வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 13ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜூன் 13ஆம் தேதி பதிவாக நாம் ஒரு சொல்லில் தமிழ் மொழியில் கூற வேண்டும் என்றால் உளமை என்று கூறலாம். நிலைபெறான உள்ளத்தில் அமைதியான உண்மை இருக்கும். மனிதனின் உள்ளுயிர் எல்லையற்றதுடன் இருக்க முடியாதது மற்றும் எல்லையற்றவற்றுக்கு குறைவில்லாமல் திருப்தி அடைய முடியாது. மேலும் வலியின் சுமை மனிதனின் உள்ளத்தின் சோகத்தின் நிழல்களையும் தனது பாதையில் இருட்டடிக்கும். கனவு உலகில் அலைந்து திரிவதை நிறுத்தும் வரை மெய்நிலை நிலையானவற்றில் தனது இல்லகத்திற்கு திரும்பும். கடலிலிருந்து பிரிந்து கடலிலிருந்து பிரிந்த மிக சிறிய நீர்த்துளி கடலின் அனைத்து குணங்களையும் உள்ளடக்கியது போல மனிதன் எல்லையற்றவற்றிலிருந்து உணர்வில் பிறந்து அதன் உருவத்தை தனக்குள்ளேயே கொண்டுள்ளது. மற்றும் இயற்கையின் விதியின்படி நீர்த்துளி இறுதியில் கடலுக்கு திரும்பி அதன் அமைதியான ஆழத்தில் தன்னைத்தானே இழக்க வேண்டும் என்பது போல மனிதன் தன் இயற்கையின் தவறாத விதியால் குறைந்தபட்சம் தனது மூலத்திற்கு திரும்பி எல்லையற்ற உள்ளத்தில் தன்னை இழக்க வேண்டும் என எல்லையற்றவற்றுடன் ஒன்றாவதே மனிதனின் குறிக்கோள் என்று அந்த பதிவினை புலமை என்ற அந்த பதிவினை அவர் பதித்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக கொள்ளலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை we can say it in acrostic facts: finding actual characteristics true system, finding actual characteristics true system, the restful reality of the eternal heart. The spirit of man is inseparable from the infinite and can be satisfied with nothing short of the infinite, and the burden of pain will continue to weigh upon man's heart and the shadows of sorrow to darken his pathway until ceasing from wanderings in dream world of matter, he comes back to his home in the reality of the eternal. As the smallest drop of water detached from the ocean contains all the qualities of the ocean, so man, detached in consciousness from the infinite, contains within himself its likeness, and as the drop of water must, by the law of nature, ultimately find its way back to the ocean and lost itself in its silent depths, so must man, by the unfailing law of his nature, at least return to his source and lose himself in the heart of the infinite. To become one with the infinite is the goal of man. What he says for the day June 13th. தமிழ் மொழியில் உளமை என கூறி கத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 13ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.